வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகம் ஆம்லெட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருளாம் பார்த்துடலாம். நான் 2 குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, தேவைக்கேற்ப எண்ணெய், தேவைக்கேற்ப பெப்பர் பவுடர், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். சாட் மசாலா வந்து உங்களுக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, நெக்ஸ்ட்டு 2 முட்டை, அதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம கேப்சிகம்மை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும். இது குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது மாதிரி எல்லா கேப்சிகமையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது மாதிரி பீஸ் கட் பண்ணி எடுத்துடும். இந்த நடுவில் இருக்கிற அந்த சென்டரில் அந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இதோட கொஞ்சமாக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லைட்டாக மிளகாத்தூள். இப்போ இதை லைட்டாக அப்படியே பிரட்டி விடலாம். அந்த உப்பும் அந்த மிளகாத்தூள் லைட்டாக இதில் படுற மாதிரி. என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ நான் முட்டையை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட இந்த கொத்தமல்லி, இந்த சாட் மசாலா, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெப்பர் பவுடர் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடலாம். இது நல்லா பீட் பண்ணிவிட்டேன். இப்போ இதோடு இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து அடுப்பில் வந்து ஒரு தவா வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். இந்த கேப்சிகம் சென்டராக வச்சிடலாம். இப்படி சைடில் வந்ததுன்னா நீங்கள் அப்படியே எடுத்து உள்ளே விட்டுக்கலாம். இது குக் ஆகட்டும், அப்புறமே டர்ன் பண்ணலாம். இதை இப்போ டர்ன் பண்ணிடலாம். குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது இன்னொரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும், எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. கேப்சிகம் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.